கடல் இதெல்லாம் என்ன பண்ணோம்னா பார்ட் டைம் பெஸ்ட் பார்ட் டைம் பற்றி போக போகிறோம். காலேஜுக்கெல்லாம் இந்த ஜாப்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு காலேஜ் குரூப் வந்து வேலைக்கு போகாமல் இருக்காங்க. அவங்களுக்கான ஜாப் பெஸ்ட் ஜாப் இது. எல்லாம் காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகலான்னு பார்த்தா வீட்டில் வேலை கிடைக்காது, வீட்டில் இருப்பாங்க. வீட்டில் வந்து திட்டிகிட்டே இருப்பாங்க. இதனால வெறுப்பாகும், மாற்றி டென்ஷன் ஆவாங்க எல்லாரும். அப்புறம் காலேஜ் படிச்சுட்டு போது வீட்டில் காசு அளவுக்கு கற்றுக்க மாட்டாங்க. உங்களுக்கெல்லாம் இதான் பார்ட் டைம் ஜாப். இந்த ஜாப் கரெக்டாக இருக்கும். எல்லாருக்கும் பைக் இருக்கும். அந்த ஜென்ரேஷன் பீப்புள் எல்லாரும் பைக் வச்சுருப்பாங்க. காலேஜ் போகும்போது எல்லாம் வாங்கிடுவாங்க. அதெல்லாம் பைக் இல்லாமல் யாரும் இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக இருந்த ஜாப் இது. சரி வாங்க நம்ம வந்து வீடியோ போகலாமா? ஒன்றும் இல்லை, எல்லோரும் பைக் வச்சுருப்பீங்க. ரேப்பிடோ, ஜெப்டோ, ஸ்விக்கி, ஜொமேட்டோ. இதில் வந்து நீங்கள் இதில் உங்களுக்கு எது பிடிக்கும் ஃபுட்டு போய் வாங்கிட்டு போயிட்டு எல்லாத்துக்கும் ஒன்றா சொல்லிடுறேன். எல்லாம் ஜாப் எப்படி பண்ணாங்க. ரேப்பிடோட ஒன்றும் இல்லை, எல்லாமே எல்லாமே உங்களுக்கு எப்போ ஃப்ரீயோ எப்போ வேணாலும் நீங்கள் வரலாம், எப்போ அந்த மாதிரி பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் ரேப்பிடோ ஓட்டுறீங்கன்னா நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு லாகின் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி லைசன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா ஆன் பண்ணி உங்களுக்கு ரைடு வரும். நீங்கள் எத்தனை ரைடு ஓட்டுறீங்கன்னா அதுக்கு ஒரு மாதிரி எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகிற மாதிரி கிலோமீட்டருக்கு அந்த மாதிரி ஒன்று வரும். அதுவுமே டார்கெட் ஆகுது. அதெல்லாம் நீங்கள் வாங்கிடுவாங்க ரேப்பிடோவில். இது வந்து பேசஞ்சருக்கு வந்து ஒருத்தரை கூப்பிட்டு போயிட்டு நீங்கள் இன்னொரு இடத்துல ட்ராப் பண்ணணும். ஸ்விக்கின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் டெலிவரி. ஃபுட் டெலிவரியில் வந்து நீங்கள் ஸ்விக்கின்னு பார்த்தா ஃபுட் டெலிவரி. ஓகேங்களா? ஃபுட் டெலிவரி வந்து நீங்கள் ஆர்டர் எந்த ஹோட்டலில் சொல்கிறாங்களோ அந்த ஹோட்டலில் வாங்கிட்டு போய் இன்னொரு ஹோட்டலில் டெலிவரி பண்ணலாம். அவங்க நீங்கள் ஹோட்டலில் டெலிவரி பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் அந்த நம்பரை ஸ்கேனோ பண்ணிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. நீங்கள் அதை போய் டெலிவரி பண்ணலாம். இந்த ஒரு இடத்துலேருந்து வாங்கிட்டு இன்னொரு இடத்துல டெலிவரி பண்ணலாம். சரிங்களா? ஸ்விக்கியில் வந்து நல்லா நிறைய பேர் சொல்கிறாங்க ஸ்விக்கி வந்து பெஸ்ட்டு ரேப்பிடோட அப்படிங்கிறாங்க. ஆனால் பட் அதில் என்ன டிஃபால்ட் இருக்குன்னா நீங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா ஏன் 10-4 தான் நீங்கள் ஏரியா ஸ்டெப்ஸில் அதே மாதிரி இதுனா நீங்கள் அப்படியே ரேப்பிடோனா அப்படியே பிக்கப் பண்ணி அப்படியே ட்ராப் பண்ணலாம். ஸ்விக்கியில் வந்து எல்லா ரேப்பிடோட இன்சென்டிவ் அமௌண்ட்டு எல்லாமே அதிகமாக தராங்க. இதில் வந்து கம்மியாக தராங்க. ஓகேங்களா? அது வந்து ஜொமேட்டோவும் ஸ்விக்கி தான் சேம் ப்ரொசீஜர், சேம் தான். ஆப் தான் வேறு ஓகேங்களா? அடுத்து ஜெப்டோ வந்து உங்களுக்கே தெரியும். நீங்கள் காய்கறி பட்டிங்ஸ்லாம் பொருள் எல்லாமே வாங்க மாட்டீங்க. அது நீங்கள் வந்து உங்கள் நியர்பை லொக்கேஷனில் இப்போ வந்து யோசிச்சிங்கன்னா இல்லை இந்த சரௌண்டிங் எக்ஸாம்பிள் வந்து மயிலாப்பூர் கூட்டு போகாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த ஜெப்டோ வந்து மயிலாப்பூர் வீட்டு போட்டிருக்கோம். அதுக்குள்ளேயே போட்டிட்டு அதுக்குள்ளேயே இருப்பீங்க. அங்கே இருக்கிற வீட்டுக்குள்ளேயே யாராவது பிக்கப் பண்ணி ஒரு இடம் எப்பயுமே அந்த இடத்துல மட்டும் நீங்கள் எடுத்து போய் டெலிவரி பண்ணலாம். பேக்கேஜ் வந்து நீங்கள் போய் டெலிவரி பண்ணலாம். இதுக்கப்புறம் நீங்கள் வேறு என்ன இன்ஸ்டாமார்ட்டும் சேம் ப்ரொசீஜர் தான். இன்ஸ்டாமார்ட்டும் ஜெப்டோவும் சேம். இந்த மாதிரி நீங்கள் கான்டாக்ட் பண்ணும்போது எனக்கு மந்த்லி வந்து பெஸ்ட் ஜாப்பாக இருக்கும். இதெல்லாம் எனக்கு வந்து பெஸ்ட் ஜாப்பாக இருக்கும். இந்த மாதிரி கரெக்டாக ட்ரை பண்ணுங்கள். சில பேர் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்.